ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ அப்கமிங் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. இது என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நடக்குதா நடக்கலன்னு நமக்கு தெரியல. பட் சொல்லணும்னு தோணுச்சவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். ஸோ அப்கமிங் பிகா வீட்டில் தான் ஷூட்டிங் போயிருக்கு. அது எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அப்கமிங் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கு நம்ம காவேரிக்கு அப்படிங்கிறது இன்றைக்கி கிடச்ச அப்டேட் மூலமாக நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சடனாக ஃபங்க்ஷனுக்கு கொண்டு வந்தாங்க ட்ராக், ஏன்னா இதுக்கப்புறம் அடுத்த ட்ராக் எனக்கு தெரிஞ்ச ஃபங்க்ஷன் ட்ராக்காக தான் இருக்கும். அது நமக்கு எந்த அப்டேட்டுமே அப்கமிங் இதுக்கப்புறம் இதான் நடக்க போகுதுன்னு நம்ம இதுக்கப்புறம் சீன்ஸ் வேலை கணிக்க முடியல. அந்த மாதிரி தான் ட்ராக் முடிச்சிருக்காங்க இன்றைக்கி எபிசோடு. இன்னொரு பக்கம் விஜய் எப்படி இதுக்கு அக்செப்ட் பண்ணுறாரு? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வேணான்னு தானே சொன்னார். இப்போ வேணாம், நானே சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு வேர்டு அவர் சொல்லியிருப்பாரு. ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா தாத்தா பாட்டி வீட்டில் பேச வந்திருப்பாங்க. 5th month ஃபங்க்ஷன் அங்கே பண்ணிட்டு கொண்டாந்து இங்கே ஓடுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுறதுக்காக தாத்தா பாட்டி இருக்கும்போது இப்போ வேணால் நானே சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அப்படியே இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதுதான் அப்படி தான் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வேறு மாதிரி சொன்னாங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா விஜய் ஏன் அப்போ வேண்டான்னு சொன்னார்னா அதுக்கு ஒரு காரணம் பாப்பா 5th month ஸ்கேனில் தான் நல்லா இருக்கா, ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரும் அப்படிங்கிறத டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் விஜய்க்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதை மனசில் வச்சுக்கிட்டு விஜய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வேண்டாம், அதாவது கங்கா கூட வைக்காமல் அப்போ டாக்ஸ் பேசும்போது வேண்டான்னு சொன்னதுக்கான காரணம் இதுவாக இருக்கிறதுக்கு ஹைலி சான்ஸாக இருக்குது. இப்போ பாப்பா நல்லா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாத்தா கிட்ட விஜயே கூட போயிட்டு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி 5th month ஃபங்க்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் அதை பண்ணி பார்க்கணுங்கிறது எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும். அதே ஆசை விஜய்க்கு இருக்கும். அப்போ வேணாம்னு சொன்னதுக்கான காரணம் பாப்பாவோட சேஃப்டி எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம், பயம் அவருக்குள்ளே இருந்துச்சு. அதை நமக்கு வெளியில் காமிக்காமல் இருந்திருக்கலாம். இப்போ அது எல்லாமே நார்மலாகி பாப்பா நல்லபடியாக இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க 5th month ஃபங்க்ஷன் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ விஜய் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா தாத்தா பாட்டி ஃபங்க்ஷனுக்கே வரல இல்லையா? மேபி உடம்பு சரியாமல் அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஆல்ரெடி தாத்தாக்கு இருந்துச்சு. அதனால் பார்க்க போகும்போது அங்கே இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு பேசும்போது ஓகே விஜய்க்கு அந்த இடத்துல ஓகே பாப்பா நல்லபடியாக சேஃப்டியாக இருக்குங்கிறதுனால அவரும் ஓகே சொல்லலாம், இல்லை ஓகே சொல்கிற மாதிரி வச்சுருந்துருக்கலாம். ஸோ இது 2 ரீசன். ஒன்று விஜயே போய் கேட்கறதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான ரீசன் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். செகண்ட் ஆப்ஷன் தாத்தா வீட்டில் பார்த்தீங்கன்னா தாத்தாக்கு உடம்பு சரியாமல் இருக்கும்போது இங்கே போய் பார்க்க போகிறாங்க. அப்போ அங்கே இந்த மாதிரி பேசுறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 வாய்ப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு சீன் நடந்தால் நல்லாயிருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். அப்கமிங் என்ன நடக்க போது நமக்கு இப்போ வரைக்கும் ஒரு பிடிஎஸ் அண்ட் ப்ரமோ எதுவுமே ஷேர் பண்ணல. பட் பிட்டாக நமக்கு பிடிஎஸ் கிடச்சிருந்தாலும் அப்கமிங் ஃபங்க்ஷன் காவேரி வீட்டில் விஜய் வீட்டில் நடக்கும்போது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. பட் எப்படி அந்த ட்ராக் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அப்கமிங் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது இல்லாமல் வேறு மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அதை பற்றி உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்படி தெரிஞ்சுக்க என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.